இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த நாகராஜுக்கு எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? அவனெல்லாம் தட்ட வேண்டிய இடத்துல தட்டி இருக்கணும். ஐயோ, என்னப்பா இது? ஓடு தரையில விழுந்து உடைஞ்சிருக்கு. ஓடு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, உன் தலையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, நல்ல வேளை தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுடா. இவ உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுடைய பாக்கியத்தால நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாமி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த பொண்ணோடைய அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடும். அக்கா, அந்த ஜோசிய சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது. ஒருவேளை லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு போல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ போனதுனால நம்மள விட்டு எல்லாமே போயிடும் போல இருக்கடா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த வீட்டுல தரித்திரம் தாண்டா தாண்டவம் ஆடும். பஞ்ச பரதேசியாகி நாம எல்லாம் நட்ரோட்ல தான் நிப்போம். அதுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்து தாலியை கட்டியே தீரணும். என்ன மோகனா, லட்சுமி இந்த வீட்டுல இருக்கும்போது அவர் ஆசை கெட்டவனு எப்படி எல்லாம் கரிச்சு கொட்ட. அவ யாருன்னு இப்பவாது தெரியுது அவனுக்கு? என்ன நாட்டம் போட்டீங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. அவ அதிர்ஷ்ட தேவதை. அது தெரிஞ்சும் அவளை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்காம லட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைச்சதுக்கு தான் நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் அந்த ஆத்தா நிஜமாக்கி காட்டிட்டா. இனி பாருங்க, சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் கஞ்சிக்கே வழி இல்லாம போக போகுது. ஏய் கிழவி, நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. நேத்தே விஷக்காய அருவால தடவி லக்ஷ்மி எவன் இங்கிருந்து கூட்டிட்டு போனானோ அவனுக்கு காயத்தை பண்ணி தான் அனுப்பியிருக்க. இந்நேரத்துக்கு அவன் நோர தள்ளி செத்து இருப்பான். அத பார்த்துட்டு அந்த லக்ஷ்மி பைத்தியம் அலைஞ்சிட்டு இருப்பா. புருஷன் செத்துட்டான். இத பார், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவ கழுத்துல தாலி கட்டின கூட்டிட்டு வரதான் போற. அதை நீயும் பார்க்கதான் போற. அப்போ பேசு இந்த வியாக்கியானத்தெல்லாம். என்ன டேய், அவன் போன வழியில எங்கேயா செத்து கிடக்குறான். நம்ம ஆளுங்களை விட்டு பார்க்க சொல்ல. சரி மாமா. சிங்கம் மாமுல்ல சிங்கம் யார்கிட்ட? என் தம்பி கஜேந்திரன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அந்த சிங்கம் விஷம் தலைக்கு ஏறி இப்ப எந்த இடத்துல செத்து கிடக்குன்னு தெரியலையே. போங்க, போய் தேடுங்க. நகர வந்துட்டானுங்க சிங்கம் புலின்னுகிட்டு.